கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். நமது நம்பிக்கை ஒளி ஊழியம் வாயிலாக உங்களோடு பேச தேவன் அருளிய இந்த நல் வாய்ப்புக்காக நன்றியுடையவனாயிருக்கிறேன். இந்த நாளிலே நாம் எடுத்துக்கொண்ட தேவச்சின் தலைப்பு பலிகள். Wherever I cause my name to be honored, I will come to you and bless you என்று எக்ஸோடஸ் 20:20 போல நாம் வாசிக்கிறோம். அதாவது பலிகள் செலுத்தப்படும் எந்த இடத்திலும் என்று கொள்ளலாம். ஆரம்ப கால பலி என்றால் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3-4 வசனத்திலே காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீட்டுகளில் சிலவற்றை கொண்டு வந்தான் என்று வாசிக்கிறோம். பிரியமானங்களே, முதலாக கர்த்தர் மோசேயிடம் யாத்திராகமம் 20:24 மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தர்கன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக என்றார். லேவியராகமம் 2:13 நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாகவே என்றும் கூறியிருக்கிறார். பிரியமானங்களே, என்னாகும் 28ஆம் அதிகாரம் 9, 10, 11 ஆகிய வசனங்களில் வாசிக்கும் பொழுது நித்தமும் செலுத்தும் பலிகள் என்றும் ஓய்வு நாளில் செலுத்தும் பலிகள் என்றும் மாத பிறப்புகளில் செலுத்தும் பலிகள் என்றும் சொல்லப்பட்டு இருப்பதிலிருந்து பலிகள் செலுத்தும்படி மோசேயின் கர்த்தர் கட்டளை ஏற்பட்டது. பலிகள் எவ்வளவு முக்கியம் என்று புரிகிறது. பிரியமானங்களே, அதே வேளை ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி நீ வானத்து நட்சத்திரம் என்ன கொடுமோ உன் சந்ததி ஏவனமா இருக்கும் என்றவனிடம் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் எடுத்து கொண்டு வா என்றார். அந்த பலியின் முடிவில் உன் சந்ததியினர் 400 வருடம் அந்நிய தேசத்தில் அடிமைகளாக இருந்து 4ஆம் தலைமுறையில் இந்த தேசத்துக்கு திரும்ப வருவார்கள் என்று தெரிவித்தார் என்றால் அந்த பலி எவ்வளவு முக்கியமானதாக கர்த்தர் கருதினார் என்று என்றும் அவர் சந்ததியின் எதிர்காலத்தை குறித்து அந்த பலியின் முடிவில் தெரிவித்தார் என்றும் நாம் அறிந்து கொள்கிறோம். பெரியமார்களே, நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனத்தின் வம்சத்தனாகிய மனோபா என்ற ஒரு மனுஷன் இருந்தாங்க. தேவதூதன் தன் மனைவிக்கு தரிசனமாகி நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது, அவன் நசரேனா இருப்பான், அவன் இஸ்ரவேல் பெரிசின் கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்ற வார்த்தையை நம்பாமல் கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணி என் ஆண்டவரே, நீர் அனுப்பிய தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விஷயம் எங்களுக்கு வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியது எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டுதல் கேட்டு தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் வந்த மனோவா தரிசனமான பொழுது அவன் போய் வெள்ளாட்டு குட்டியையும் கர்த்தர் போஜன பலியை கொண்டு வந்து அதை கண்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான் என்று நான் வாசிக்கிறோம். அந்த அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்திலிருந்து நேராக எழும்புகையில் கர்த்தர் தூதனானவர் பலிபீட ஜுவாலில் ஏறி போனார் என்று அந்த பலியை குறித்து வாசிக்கிறோம். பிரியமானங்களே, இவ்வாறாக பலிகளை குறித்து நாம் புரிந்து கொள்கிறோம். தீத்து 2:14 அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் என்று மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று வாசிக்க. அதாவது இந்த உலகத்தின் மக்களுக்காக தம்மை தாமே சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார், பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று தீர்த்து வாசிக்கிற பிரியமானங்களே. வேறொரு சாலையை பார்க்கும்போது பலியிடுவதை பார்க்கலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம் என்று நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். பிரியமானங்களே, இப்படி இருக்க let my prayer be set before you as incense, the lifting up of my hands as the evening sacrifice. அதாவது நம்முடைய ஜெபமும் விண்ணப்பமும் சிறந்த பலியாகும் என்று சங்கீதம் 141:2 கூறுகிறார். அதாவது நாம் பலிகள் செலுத்த வேண்டும் என்று அன்றைக்கு ஆபிரகாமுக்கும் மானோவாவுக்கும் மற்றவர்களும் சொன்ன தேவன் அதே வேளையில் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பலிகளை எல்லாம் வேண்டாம் என்று தகர்த்து விட்டு இயேசுவை தன் குமாரனாகிய கிறிஸ்துவையே பிதாவானவர் பலியாக செலுத்தி நமக்கு எல்லா மக்களுடைய பாவங்களுக்காக அவர் பலியானார் என்று வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இங்கே வேதத்தில் வாசிக்கிற வேளையிலே சங்கீதக்காரர் சொல்கிறார், நம்முடைய பலியிடுவதை பார்த்து நீதி நியாயம் செய்வதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஜெபமும் விண்ணப்பமுமே சிறந்த பலியாகும் என்று வாசிக்கிற பிரியமார்களே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா.